வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரும்பாலும் நம்ம ஹோட்டல்லேயோ ரெஸ்டாரண்ட்ஸ்லேயோ ஸ்வீட் ஸ்டால்ஸ்லேயோ வாங்கக்கூடிய பாதாம் அல்வா தான். அதை நம்ம வீட்லேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் செஞ்சு பார்ப்போம் வாங்க. அதுக்கு என்னென்னு தேவைன்னு பார்த்துக்கலாம். பாதாம் பருப்பு 1 கப். இந்த பாதாம் பருப்பை தொல்லி ஒழிச்சு எடுத்து வச்சுக்கணும். தொல்லி ஒழிக்கிறதுக்கு ஈஸியான டிப்ஸு. பாதாம் பருப்பு எவ்வளோ வேணால் எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அந்த தோல் இது நம்ம பிதுக்கி எடுத்தோம்னா வந்துடும். அதை உங்களுக்கு தனியாக நான் காட்டுறேன். அப்புறம் சர்க்கரை, நெய் உருக்கி வச்சுருக்கேன், ஏலக்காய், ஜாதிக்காய் பொடி, அப்புறம் குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பாலில் முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா குங்குமப்பூ நல்லா கலர் கொடுத்துரும். இதை நம்ம பாலில் போட்டு இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். பாலில் போட்டு நல்லா கலர் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 லிட்டர் பாலை கடாயில் ஊற்றி கொதிக்க வச்சுட்ருக்கேன். அதில் நம்ம குங்குமப்பூவை ஆட் பண்ணிட்டோம். பாருங்கள், குங்குமப்பூ முன்னாடியே ஊற வச்சா தான் இந்தளவுக்கு கலர் கொடுக்கும். இல்லைன்னா அது கலர் கம்மியாக தான் வரும். பூ அப்படியே இருக்கும். அது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சிடணும். பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். பால் சுண்டணும். அதுக்குள்ளே நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாதாம் பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பால் ஊற்றி அரைக்கணும். இப்போ நம்ம கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பாதாம் அரைப்படும். ஃபஸ்ட்டே பால் ஊற்றிட்டோம்னா பாதாம் திப்பியாக கடைசி வரைக்கும் அரைப்படவே படாது. நல்லா பேஸ்ட்டாக எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நம்ம பாதாம் அல்வாவுக்கு தேவையான பாதாம் பருப்பை நல்லா கொரகொரன்னு இல்லாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம். பால் பாருங்கள், நல்லா கலர் கொடுத்துருச்சு குங்குமப்பூ. பாலும் நல்லா சுண்டிருச்சு. இன்னும் சுண்டினதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் சுண்டணும். சுண்டினதுக்கப்புறம் நம்ம அந்த பாதாம் பருப்பை ஆட் பண்ணலாம். ரொம்ப இருந்தால் ரொம்ப நேரம் கற வேண்டி வரும். பாதாம் பருப்பை ஊற வச்சா தோல் வருமானா தோல் வராது. ஆனால் நைட்டு ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சாலும் காலையில் ஒரு தடவை கொதிக்க வச்சாதான் அந்த பாதாமோட தோல் அதுலேருந்து வெளியே வரும். இப்போ நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து கடாயில் ஸ்லோவாக கலந்துக்கலாம். இந்த பாதாம் நல்லா வேக தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர், அல்வா நல்லாயிருக்கும். நிறைய பேர் பாதாம் அல்வா செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்குவாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்ற அல்வாவில் ஃபுல்லாக பாதாம் போட்டிருப்பாங்கன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆனால் நம்ம வீட்டில் செய்கிற அல்வாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பாதாம் மட்டுமே கலந்து செய்யலாம். நம்ம சட்னி செஞ்சாலும் தேங்காய் பால் அரைச்சாலும் பாதாம் பால் அரைச்சாலும் மிச்சம் பண்ணாமல் மிக்ஸி நல்லா கழுவி அதில் ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ பாலில் இருக்கிற அந்த பாதாமை நல்லா பேஸ்ட்டை கரைச்சி விட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள். சர்க்கரை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நெய் ஊற்ற அது கொதிக்க கொஞ்சம் சுண்டும். அப்போ தான் திரண்டு வர பக்குவத்துக்கு வரும். இப்போ பாதாம் பேஸ்ட்டு நல்லா பாலில் கலந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ கொதிச்சுட்டே இருக்கும். கொதி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இப்போ அல்வா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறணும். சர்க்கரை மறுபடியும் தண்ணி விடும். அதனால் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகும் நீ கிளறது. நம்ம 1/2 அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போ நல்ல பக்குவம் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். அதுக்கு முன்னாடியே நம்ம ஏலக்காவும் ஜாதிக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஃப்ளேவர் கொடுக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் வரும். உடனே போட்டோன்னே இறக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கிளறணும். நெய் ஊற்றி நம்ம இப்படி கிளறிட்டே இருக்கிறப்ப நெய் மேலே இப்படி திரண்டு வரணும். பாருங்கள், நெய் வடித்து மேலே வரணும். அப்போ தான் அல்வா பக்குவத்துக்கு வருது. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நம்ம எதிர்பார்த்த சூப்பரான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்பரான பாதாம் அல்வாவுக்கு நம்ம டாப்பிங்ஸ் எதுவும் போடல. ஏன்னா இதுவே நம்ம பாதாமில் செஞ்சுருக்கிறனால நம்ம முந்திரி, திராட்சை அந்த மாதிரி எதுவும் டாப்பிங்ஸ் போடல. நெய்யும் நிறைய கலந்துருக்கும். ஓகே, இப்போ நம்ம பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. இது போல் இன்னும் பல ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.